எனக்கு பைத்தியமே அப்படி பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு என்னாச்சுன்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற 100 days 100 வீடியோ சேலஞ்ச் தான் கைஸ். நீங்கள் உடனே கேட்பீங்க, அப்படின்னா இதுக்கு மேலே ஏன் வீடியோ கண்டினியூ பண்ணணும், பேசாமல் விட்டுறலாமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்கான தெளிவான பதில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஹேலோ கைஸ், இது 100 days 100 வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 9. நான் தினேஷ், இது ஜேடி உலகம். கைஸ், வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க, அதுலேயும் முக்கியமாக 100 days 100 சேலஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கைஸ். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் எனக்கு இருந்த ஆர்வமும் வேகமும் இப்போ வரைக்கும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். சரி, ஓகே, நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் இதனால் என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொன்னால் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் தேவை. அந்த கண்டென்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்கிரிப்டாக மாற்றி அந்த ஸ்கிரிப்டை மக்கப் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல வீடியோவாக மேக் பண்ணி அந்த வீடியோவை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிருங்க. இவ்வளோதான் இந்த ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்டெப் 1 தான். இதுக்கப்புறம் தான் இன்னும் மேலே இருக்குது. எப்போவுமே நம்ம சொல்லுவோம் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும், ரியாலிட்டி ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனால் ரியாலிட்டி எனக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணலான்னு உட்காரும் போது ஒரு நல்ல கண்டென்ட்டே கிடைக்காது. சரி, அப்படியே அந்த கண்டென்ட் ரெடி பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அது ஒரு வீடியோவாக ஆகலான்ட்டு கேமராவை ஆன் பண்ணால் பேட்டரியில் ஒன்று காமிக்கும். சரி, ஓகே, சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணால் மெமரி ஃபுல்லு கிளியர் ஸ்டோரேஜ்னு வரும். சரி, நல்ல லைட்டிங் பத்தல, லைட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு லைட் ஆன் பண்ணால் அதுலேயும் பேட்டரி இருக்காது. சரி, அதை சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு மைக் ஆன் பண்ணால் மைக்கில் சார்ஜ் இருக்காது. ஒரு வழியாக நல்லபடியாக வீடியோவை ரெடி பண்ணிவிட்டு போய் சிஸ்டத்தில் போய் உக்காந்தா திடீர்னு பவர் கட் ஆயிரும். அதையும் கடந்து போவோம் அப்படின்ட்டு அதை கடந்து போயிட்டு அடுத்து ஒரு கரெக்டான டைமில் அப்லோட் பண்ணலான்னு அப்லோட் பண்ணால் டேட்டா அந்த அளவுக்கு ஸ்பீடு கிடைக்காது. இவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மெயினாக நான் கமிட்மெண்ட்டில் இருக்கேன். ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, ஒர்க் கமிட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த வீடியோவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டே 1க்கு முன்னாடிலாம் நல்லா ஃப்ரீயாக ஒரு 8 hours தூங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4 to 5 hours மட்டும்தான் என்னால் தூங்க முடியுது. தூங்குறதுக்கும் டைம் கிடைக்குது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணும்போது 100% வச்சுருப்போம். அதில் கிட்டத்தட்ட 99% போதுண்டா தினேஷ், விட்டுரு, முடியல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனால் அந்த 1% இருக்குது பாருங்கள், அந்த 1% என்னோட பேஷனும் ஆம்பிஷனும் தான் இருந்தது கைஸ். அதை ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு இருக்கிற அந்த 99% அந்த வலி காணாமல் போயிடுது கைஸ். இதை நினைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக 100 days 100 வீடியோ சேலஞ்சை கிவ் அப் பண்ணிடவே கூடாது. கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுறேன்டா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் வருது கைஸ். ஆனால் ஒரு விஷயம் கைஸ், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் சேலஞ்ச் மட்டும் இல்லைன்னா நிச்சயமாக போர் அடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு பேஷனும் ஆம்பிஷன் நோக்கி போவீங்க. நிறைய இடத்துல அதை கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், டே 10ல் பார்ப்போம். பை கைஸ்.